அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, கண்மலையின் சிகரமே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்துல அதுல வாசிப்போம். 3ஆம் சங்கீதம் அதுல 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி. ஏன்னா என்னோட வாழ்க்கையில பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையில போகிறான். அதுக்கு முதல் வசனம் சொல்லுதுங்க, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு எழும்பத்தான் செய்யறாங்க நம்முடைய வாழ்க்கையில. நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எழும்புறாங்க. ஆனால் இந்த தாவீதுக்கு யார் எழும்புறான்னா, அதுல தலைப்புல போட்டிருக்கு, அதனுடைய அப்சலோமே என்ன பண்றான், மகனே என்ன பண்றான், விரோதமா தகப்பனுக்கு விரோதமா என்ன பண்றான், எழும்புறான். ஏன்னா தவறான ஆலோசனையை கேட்டு என்ன பண்றான், என்ன பண்றான் தாவீது, தாவீதுடைய மகன். அதான் சொல்றது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாம் நெருக்கம் தான் தாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பிள்ளையே நம்மளுக்கு எதிராக இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையை சந்திச்சுப்பாரு தாவீது. ஆனாலும் பாருங்க, இந்த அப்சலோமுல நம்ம அதிகமாய் இந்த தாவீது நேசித்தான். எனக்கு அருமையான தேவன், எவ்வளவு சத்துருக்கள் பெருகினாலும் நம்மளை தள்ள முடியாத ஒண்ணு கூட என்ன பண்ண முடியாது. எடுக்க முடியாது. கர்த்தருக்கு சோதனை அவருடைய சித்தம் இல்லாம தனக்கு ஒரு முடி என்ன பண்ணுது. எவ்வளவு போராட்டம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எழும்பலாம். பிரச்சனைகள் நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், தசமம் எல்லாமற்றையும் நான் செய்யறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை மாற மாட்டேது, இந்த போராட்டம் மாற மாட்டேது, என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறேன். அதாவது வசனம் சொல்லுது, அநேகமா இருக்கும் ஆனா நீதிமானுக்கு ஒரு துன்பம், ஆனா கர்த்தர் அவை எல்லாற்றும் நின்று அவனை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு. ஏன்னா குமாரன் உங்களுக்கு விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இந்த தாவீதை தேவன் விடுதலை ஆக்கினார். ஸ்தோத்திரம். அநேக சத்துருக்கள் மத்தியிலே என்ன அவன் தலையை உயர பண்ணுகிறார். அவன் வசனம் சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தவுமா இருக்கிறீர். தாவீதுடைய சிங்காசனத்தை சூரியனை போல பிரகாசிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களை நிச்சயமா உங்கள் தலைகளை உயர்த்துவார். மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்னைக்கு நமக்குள்ளே வாசமா இருக்கிற ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், உன் சத்ரு கண்டு சோர்ந்து போகாத, மனமுடிந்து போகாத, நீ எழும்பி போரடி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன். இந்த காலை வேளையிலும் கூட இருக்கிற பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா என்று கிதியோனை சொன்ன பார்த்த கர்த்தர் இந்த காலை வேளையில ஒருவேளை கிதியோன் இடத்துல நீங்க அப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம், இல்ல தாவீது இருக்கிற இடத்துல நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தர் காலை வேலை உங்களை பார்த்து செய்றார், என்னதான் எழும்புனாலும் நான் உன் தலை என்ன பண்ணுவேன், நிச்சயமாய் உயர்த்துவேன்னு சொன்ன ஆண்டவர் தாவீதுக்கு கேடகமா இருந்தது போல நமக்கும் ஒரு கேடகமா இருக்கிறார். அந்த கேடகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு எத்தனையுமே கேடகம் நம்ம பாதுகாப்பு இருந்தாலும் இயேசுனுடைய பாதுகாப்புனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த தாவீது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அவன் நுழைந்து கொண்டான். நீதிமான் என்ன பண்றான், சோதரான். கர்த்தருடைய நாமம் பலத்த திரு நீதிமான்களை ஓடி சுகமா இருப்பான்னு வார்த்தையின்படி ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் மூழ்குங்க. ஆண்டு நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி உங்களை சத்துருக்கள் எவ்வளவு அநேகமாக எறும்பினாலும் அதை உங்களுக்கு ஒன்று என்ன பண்ண வாய்க்காத பண்ணும்படி ஒரு வழியாய் வருகிற பிரச்சனை 7 வழியா என்ன பண்ணுங்க வெளியே ஓடும். அதனால கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரணங்களை செய்வா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் ஆண்டவரே ஜெயக்கொடி ஏற்றுறதுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தாவே எத்தனை சத்துருக்கள் கீழ்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. நீ ஆண்டவரே அப்படியே செய்யப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளையே
ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.